வல்லினம் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான அருண்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த நிகழ்வில் போயிட்டு ஒன்று பேசியிருக்காரு. அது வந்து பொதுமக்களிடையே சர்ச்சையாக இருக்குது. அதாவது பொதுமக்கள் வந்து வீட்டில் பிரசவம் பார்க்கக்கூடாது, இது வந்து சட்டப்படி குற்றம் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி வீட்டில் வந்து பிரசவம் பார்க்கும்போது அந்த தாய்க்கோ சேய்க்கோ ஏதாவது வந்து ஆபத்தாகி இறப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த கணவர் மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணணும் அப்படின்ற ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இது சரியா தவறா அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் பேசுனது வந்து சர்ச்சையாக இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா யார் வலிமையாக எதிர்க்காங்கன்னா தமிழ் தேசிய தரப்புலேருந்து தான் எதிர்க்காங்க. ஸோ இது ஏன் தமிழ் தேசிய தரப்புலேருந்து அதிகமாக எதிர்க்கப்படுறதுக்கான காரணம்? அது பார்த்திங்கன்னா, இந்த மருத்துவம்ன்றது பார்த்திங்கன்னா சுதந்திரமானது. ஆமாம், உணவு எப்படி சுதந்திரமோ அந்த மாதிரி மருத்துவமும் சுதந்திரமானது தான். இந்த கொரோனா காலகட்டத்திலாம் பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய தரப்புலேருந்து தான் வந்து அலோபதி மருத்துவத்தை மட்டும் இல்லை, சித்த மருத்துவத்துலேயும் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு அந்த சித்த மருத்துவர் ஒருத்தர் கைதானார். அதுக்கு சப்போர்ட் பண்ணி தமிழ் தேசிய தரப்புலேருந்து தான் சப்போர்ட் பண்ணாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா கபசுர குடிநீர் வந்து குடித்தோம்னா கொரோனா போயிடும், சரியாயிடும்னு சொல்லிட்டு இருந்தார். கடைசியில் அப்படி தான் நிறைய பேருக்கு சரியாயிட்டு வந்தது. இந்த அலோபதியில் அந்த அளவுக்கு அது தடுப்பூசி தான் போடணுன்ட்டாங்க, நிறைய பேர் இறந்தாங்க. ஆனால் சித்த மருத்துவத்தில் அந்த கபசுர குடிநீர் குடிச்சா நிறைய பேருக்கு வந்து சரியாகும்னு சொன்னாங்க. அது மட்டும். ஸோ இப்போ மக்கள் வந்து தடுப்பூசி போட்டுக்கிறேன் அப்படின்னு அதையும் தேர்ந்தெடுத்துக்கலாம், அது அவங்க விருப்பம். இல்லை நான் கபசுர குடிநீர் குடிச்சிக்கிறேன், அது எல்லாம் நம்பிக்கை இருக்குது அப்படியும் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் பண்ணாங்க பாருங்கள், கைது பண்ணி இல்லை தவறாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, தவறான மக்கள் வந்து தவறாக வந்து மருத்துவம் சொல்கிறாரு முறையை, இது மூலயமா மக்களுக்கு வந்து இறப்பு ஏற்படும் கொரோனா மூலிமா அப்படின்றத பரப்ப ஆரம்பித்து அவரை கைது பண்ணாங்க. அப்படி அது அலோபதியில் தடுப்பூசி போகிறது மட்டும்தான், அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து தடுப்பூசி போகிறது மட்டும்தான் இதுக்கு ஒரே வழி அப்படின்ற மாதிரி கொண்டு போனாங்க. மக்களோட தனி உரிமை, தனி மனித உரிமை மேலே இது வந்து. ஸோ இது அப்பத்துலேருந்தே இந்த மாதிரி தான். மருத்துவம்ன்றது என்ன தெரியுங்களா, ஒருத்தர் வந்து தானாக முடிவு எடுத்துக்கிறது. ஸோ நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது. அலோபதி, யுனானி, அக்குபஞ்சர், ஹோமியோபதி, இந்த மாதிரி வந்து ஏன் வர்ம மருத்துவம் இருக்குது, இப்போ அலோபதி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த மருத்துவ முறையில் வேணாலும் ஒரு மனிதன் சுதந்திரமாக போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அவனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அவனுக்கு வசதின்னு தோணுதோ அங்கே போய் அவங்க பார்த்து அதில் சரியாகுது ஆகலை அது அவன் பார்த்துப்பாங்க, அது தனிப்பட்ட முடிவு. ஸோ இப்போ உணவு சாப்பிட்றோம், என்ன உணவு சாப்பிட்ணும், மாமிசம் சாப்பிட்ணுமா, அசைவம் சாப்பிட்ணுமா, ஏன் வீகனாக கூட இருக்கட்டும், வீகனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு முடிவு ஒருத்தர் எடுக்கிறாருன்னா அது அவர் விருப்பம். நீ வீகனாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல போகிறது கிடையாது. அந்த மாதிரி நீ வந்து நம்மளை வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது எனக்கு அது நாத்தடிக்குது இப்படி சொன்னாதான் நமக்கு பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி இந்த உணவு மருத்துவம்லாம் தனிப்பட்ட ரீதியான அவங்க விருப்பம். ஆனால் இவங்க இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா அந்த தனிப்பட்ட விருப்பத்துக்கு சுதந்திரத்துக்கு எதிராக இருக்குது, ஒரு தனி மனித சுதந்திரத்துக்கு எதிராக இருக்குது. இப்போது கணவர் மேலே எதுக்கு கொலை வழக்கு பண்ணணும்? இப்போ இதே வந்து இறப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, ஹாஸ்பிட்டலேருந்து தான் ஏற்படுது, வீட்டில் ஏற்படுறது மட்டுமா? பிரசவம் பார்க்கும்போது இறப்பு ஏற்படுது 1-2 இடத்துல வீட்டில் பெருசாக இப்போ நடக்கிறது இல்லை. ஆனாலும் இது சொல்லி இன்னுமா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி தாத்தா காலத்துலலாம் அப்பா அம்மா எல்லாருமே பெரும்பான்மையான வீட்டில் தான் பெற்றுக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் தான் வந்து இந்த அதிகபட்சம் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் தான் நிறைய பேருக்கு குழந்தை இருக்கும். இந்த தமிழ்நாட்டுக்கு சொல்கிறேன் நான். ஸோ இவங்க எல்லாமே பாண்டிச்சேரி தான் போய் பார்த்துருப்பாங்க. இந்த அலோபதின்றது அந்த நம்ம அப்பா அம்மா காலத்தில் தான் அதிகமாக. ஸோ நம்ம தலைமுறையில் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் பிறந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா எப்படி பிறந்திருப்பாங்கன்னா எல்லாரும் வீட்டில் தான் பிறந்திருப்பாங்க. ஸோ இதில் என்னன்னா இந்த வீட்டில் பிரசவம் பார்க்குறது இருக்குல்ல, இது வந்து அந்த காலத்தில் அங்கே வந்து மருத்துவச்சிங்க இருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா சரியான முறையில் பிரசவத்தை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறைகள் வந்து சொல்லி கொடுத்துட்டு போவாங்க, என்ன மாதிரி எந்த பிரச்சனைக்கு எப்படி குழந்தை திரும்பி இருந்தால், கொடி சுற்றி இருந்தால் எப்படி சரி பண்ணணும்னு. ஸோ சுகப்பிரசவம் தான் அதிகபட்சம் எல்லாருக்கும் ஆகும். அவங்களுக்கு வந்து இந்த வரலாற்று இது தொடர்பு இருக்கும், அவங்களுக்கு தொடர்ந்து பழக்கம் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ அலோபதி என்ட்ராகி என்ன பண்ணுச்சு, 1-2 இடத்துல அப்பயுமே எங்கேயாவது இறப்பு ஏற்பட்டுருக்கும்ல, அதே ஹாஸ்பிட்டலில் வந்தால் இறப்பு ஏற்படாது, 100% நாங்கள் வந்து வயிற்று கிழிச்சு குழந்தைய வெளியே எடுத்துருவோம், ஏதாவது பிரச்சனைனா கொடூரமாக வயிற்று கிழிச்சு, அதாவது ஆப்ரேஷன் பண்ணி சொல்கிறோம். இப்போ அந்த டைமில் வந்து அந்த சுகப்பிரசவ முறையில் சிக்கல் இருக்குதுன்னா குழந்தைக்கோ தாய்க்கோ ஏதாவது பிரச்சனை 1-2 இடத்துல வந்திருக்கும். ஆனால் அதை கூட நாங்கள் காப்பாற்றிடுவோம். நாங்கள் வந்து அந்த முன்னாடியே தெரிஞ்சு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டோம்னால தச்சிட்டோம்னா தாயும் சேஃபு சேயும் சேஃபு அப்படின்ற மாதிரி இப்போ கையெழுத்து வாங்குறாங்க. அதுதான். ஆனால் அப்படியும் நிறைய இறப்புகள் ஹாஸ்பிட்டலே நடந்தது. அதுக்கு வந்து நடக்குதுங்க, அவங்க வந்து அதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, மெடிக்கல் அப்படின்னு சொல்லிடுவாங்க.
ஆனால் வீட்டில் பார்த்தா மட்டும் வீட்டில் ஏதாவது நடந்தால் மட்டும் பெரிய அது வந்து பெரிய கொலை கூட்டுற மாதிரி பார்க்குறது. ஸோ இதில் என்ன சிக்கல்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ இந்த வீட்டில் பார்த்துருக்கிற வரைக்கும் செலவினங்கள்ன்றது கம்மி, ஓகேங்களா? பிரசவம் அதாவது மகப்பேறில் செலவினங்கள்ன்றது கம்மி. ஏன்னா வீட்டில் வலி இருக்கும், ஏன் ஆளே இல்லாமலாம் குழந்தை பெற்றுக்கவங்க இருக்கிறாங்க, வலி இருக்கும், ஓகேங்களா? அது வலி இருக்கும், பக்கத்தில் அந்த மாதிரி மருத்துவ வச்சுருப்பாங்க, இல்லை வயசானவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் நிறைய அனுபவம் இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒன்றா சேர்ந்து அந்த குழந்தைய பெற்று அந்த தாய்க்கு வந்து உதவி பண்ணுவாங்க. அந்த குழந்தை சேஃபாக வெளியே வந்துடும், அந்த தாய் நல்லா சேஃபாக பெற்றுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது முதலமைச்சர் விஜய் அவர்களே மெர்சல் படத்தில் பஞ்சாப்ல ஒரு குஸ்தி மைதானம் வெளியே வெட்டாலில் தாங்க போறாங்க, துணி சுற்றி அப்படியே துணி நிறைய படத்தில் அந்த மாதிரி வந்து படத்துலலாம் ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ நிஜத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு. அதே மாதிரி படத்தில் வந்து மது குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது ப்ரமோட் பண்ணுவாங்க. நேரில் வந்தோடனே முதலமைச்சரானே போதையை ஒழிச்சிருவாங்க அப்படின்றது எல்லாம் எப்படின்னு தெரியல. அது ஒரு பக்கம். ஓகே, இப்படி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி இருக்கும்போது இந்த மகப்பேறில் வந்து இதை வச்சு காசு சம்பாதிக்க நினைக்கும் போது எப்படி சம்பாதிக்கிறது? ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வரணும். அப்போ 1-2 நடந்த அந்த அந்த இது இருக்குல்ல, விபத்து மாதிரி அந்த மெடிக்கல் ஏரியா, அந்த முறையில் வீட்டிலேயே பிரசவம் பார்க்குற முறையில் அதை ஹைலைட் பண்ணி எல்லாரையும் வந்து பயமுறுத்தி வாங்க இங்கே வந்துட்டு நாங்கள் சேஃப்னு சொல்லி கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஆப்ரேஷன் பண்ணி இது பண்ணுறது. அதுக்கப்புறம் சுகப்பிரசவம் அங்கேயும் ஆகும், ஆப்ரேஷன் ஆகும். இது அது அந்த நிலைமையை பொறுத்து பெருசாக ஆகிற மாதிரி தெரியல. ஓரளவுக்கு இப்போ ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் நிறைய ஆப்ரேஷன் ஆச்சு, அதுக்கப்புறமேட்டு சுகப்பிரசவம் மக்கள் நிறைய விழிப்புணர்வு இருந்ததுனால அவங்க வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க. அதாவது எப்படின்னா இது ஈக்குவலாக போகுங்க, ஆப்ரேஷன் ஆகும், சுகப்பிரசவம் போகும். ஆனால் அங்கே இப்படி இருக்கும்போது அதிகபட்ச சுகப்பிரசவம் தான் ஆகும். ஸோ இப்படி போயிட்டு இருந்தது. இப்போ ரெண்டுமே சமமாக. இது எதுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் லாபத்துக்காக தான். இப்போது இதில் என்ன பெருசாக லாபம் இருக்குன்னு, இப்போ தனியார் மருத்துவமனைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு லாபம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மகப்பேரை வச்சு. ஏன்னா அந்த வாய்ப்பையே அப்ரோட்டாக கட் பண்ணுறாங்க. வீட்டில் பிரசவம் பார்க்குறது இப்போ இல்லாமல் போயிடுச்சா இந்த தலைமுறையில். இப்போ எல்லோரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது தனியார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நல்ல காசு, எங்கே டேப்லெட்டு, ஊசி, ஆப்ரேஷனுக்கு அட்மிஷன் சார்ஜ், லேபர் வார்டு, அதுக்கப்புறம் குழந்தைக்கு 2 நாள் பெட் சார்ஜ், அப்புறம் இன்குபேட்டருக்கு போயிடுவாங்க. குழந்தைக்கு அது முன்னாடியே எடுத்தாங்கன்னா இன்குபேட்டர். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவு இருக்கும். டிஸ்சார்ஜ் ஹாஸ்பிட்டலுடைய லெவலை பொறுத்து இப்போ லட்சக்கணக்கில் போயிட்டே இருக்கும், கோடியில் கூட ஆகும். பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் செலவு பண்ணுறதுலாம் கோடியில் கூட செலவு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து போயிட்டு இப்போ நம்ம அரசாங்கமே வந்து இந்த மகப்பேறு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தாய் சேய் மகப்பேறு மருத்துவம் அப்படின்ட்டு நம்ம அரசாங்கம் இலவசமாக தான் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் சொட்டு மருந்து ஊசி போகிறதுமா நிறைய எல்லாம் இப்போ இந்த அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டுனா சுகப்பிரசவம் அதிகமாக ஆகுது, ஆப்ரேஷனும் ஆகுது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இலவசம் தான், எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அங்கே மாத்திரை, மருந்து, ஊசி எல்லாமே நம்மளுக்கு இலவசம். ஆனால் நம்ம கவர்மெண்ட்டுக்கு இலவசம் கிடையாது. ஃபார்மா கம்பெனிலேருந்து வாங்கி தான் ஆகணும். நம்ம வரி பணத்துல வந்து கவர்மெண்ட் எடுத்து கொடுத்து தான் ஆகணும். அது ஒரு % போயிட்டு தான் இருக்கு, அங்கே ஒரு செலவு ஆகிட்டு தான் இருக்கு. அது போயிட்டு. ஸோ இப்போ ஃபார்மா கம்பெனிலாம் நம்ம கவர்மெண்ட்டே வச்சுக்கிதானே கிடையாது, ஃபார்மா கம்பெனிலாம் தனியார் தான். தனியார் கிட்ட வாங்கி இந்த அலோபதியில் இருக்கிற அந்த தனியார் மயமான இதுக்கு லாபம் அதிகம் இந்த மகப்பேறு மூலிமா. அப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி மக்கள்கிட்ட வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தி வீட்டில் பிரசவம் பார்க்குறது ஆபத்து, குழந்தைக்கு ஆபத்து, தாய்க்கு ஆபத்து, நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும், சேஃபாக போயிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு மக்கள் வந்து எல்லாருமே ஹாஸ்பிட்டல் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு என்ன பண்ணுறாங்க, இல்லை ஏன் நம்ம வீட்லேயும் பிரசவம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு புரிதலில் ஒரு சில பேர் வந்து அந்த மாதிரி வீட்லேயே பிரசவம் பார்க்குறது வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் நீங்கள் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. இப்போ ஆனால் வீட்லேயே மருத்துவம் பார்த்தா அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பிறப்பு சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட்ல சில பல சிக்கல்கள் இருக்க மாதிரி அது மாதிரி இருக்கும், அது கொடுக்க மாட்டாங்க நிறைய இடத்துல. இது நடிகர் குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம நாட்டில் தானே பிறகுது, அமெரிக்காவில பிறந்துட்டு இங்கே எடுத்துட்டு வராங்க. இல்லை பிரபல நடிகர் நக்குல் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வீட்டில் பெற்றுக்கும் போது அவங்களுக்கு தராங்க. அதான் இப்போ சாதாரண மக்கள் பண்ணா இந்த குழந்தை எங்கே எப்படி நீ பெற்றுக்கிட்ட, என்ன ஆதாரம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கின்னு அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுக்கின்னு குழந்தை பெற்றிருக்காங்க. அவங்க பிரபஞ்சத்தை பதிவு பண்ணுறாங்க, அவங்க அப்பா அம்மா குழந்தைய காமிக்கிறாங்க. அவங்க கர்ப்பமாக இருக்கும்போதே அந்த ஏரியாவில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பதிவு பண்ணணும், சொட்டு மருந்து கொடுக்கறது எத்தனை கணக்கு அப்படின்றதுக்காக. ஸோ பிறப்பு சாதத்தை எடுக்கிறதுக்கு பதிவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து இந்த முறை வந்து இப்போ திரும்ப ஆரம்பிச்சுக்குது. இந்த வீட்லேயே பிரசவம் பார்க்குறது அப்படின்றது திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுக்குது. இப்போ நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சவங்க நிறைய பேர் வீட்டில் பார்க்குறோம், வீட்டில் 4-5 குழந்தைலாம் பெற்றுக்க இருக்காங்க. ஆனா இன்னொன்னு ஒருத்தவங்க அந்த மாதிரி மருத்துவமனைக்கு போறது இன்னொரு பிரச்சனைனா, ஒரு குழந்தைக்கு மேல பெற்றாலே மூஞ்சி காட்டுறாங்க. என்ன அதுக்குள்ள அவசரமா 2 3 இருந்தா ஒரு மாதிரி அவங்கள ரொம்ப உதாசீனப்படுத்துறது, ரொம்ப ஒரு மாதிரி கேவலமா பாக்குறது. ஸோ இப்படி வந்து இந்த விஷயம் இப்படி பரவ ஆரம்பிக்கும் போது மறுபடியும் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இனிமே விட்டா என்ன ஆகும், மறுபடியும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கத்துப்பாங்க அந்த விஷயத்தை. எப்படி வந்து வீட்டுல சுகமா பிரசவமா பாத்துக்கிறது, அது வந்து சேஃபா எப்படி பாத்துக்கிறது, அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காதுங்க.
சிம்பிள் தான். ஆனா அது எப்படி வந்து கத்துக்கூடாதுல்ல. இப்போ பிராக்டிஸை வந்து கட் பண்ணோம்னா பழக்கப்படுத்தக்கூடாது, பழக்கம் நடக்கக்கூடாது. அப்போ அது நடக்கக்கூடாது. அப்படின்ற போது 1-2 எரர் நடக்கிறத இந்த பக்கம் ஏகப்பட்ட எரர் நடக்கும். அதுக்கெல்லாம் லிஸ்ட் நம்ம பெருசா சொல்லலாம். ஆமா, ஹாஸ்பிட்டல்ல அந்த எரர் நடக்குது, மெடிக்கல் எரர் நடந்து அங்க தாய் இறப்பாகிறதோ இல்ல குழந்தை இறப்பாங்க. இங்க 1-2 ஆகிறது வந்து ஹைலைட் பண்ணி விளம்பரப்படுத்தி மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி, எதுக்காக இப்போ வீட்லயே எல்லாரும் பிரசவம் பார்க்குறீங்க, ஏன் குழந்தைய நீங்க உங்க குழந்தைய ரிஸ்க்ல கொண்டு போறீங்க, அது வாழ்க்கையை ஏன் நீங்க பாழாக்குறீங்க, ஹாஸ்பிட்டல் தான் இருக்குல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போனா என்னன்னு மக்களை கேள்வி கேட்குற அளவுக்கு மூல செலவு செஞ்சு இப்படி திருப்பிட்டாங்க. இப்போ ஒரு தாய், ஒரு பெண் கர்ப்பமாகி நல்லபடியாக குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னா, குழந்தை நல்லபடியாக இருக்கணும்னா அது அலோபதி மருத்துவம் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் பிறக்கும் கரெக்டாக மாதிரி அப்படி மட்டும் தான் சாத்தியம் அப்படின்றத காமிச்சு மக்கள் நம்ப வச்சுட்டு இப்போ எல்லாமே இந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படி ரிஸ்க் எடுக்கிறீங்க? ஆனால் அங்கே நடக்கிற யாராரு அங்கே நடக்குது இல்லை, அங்கே இறப்பு இல்லை, அது யார் பொறுப்பு? இப்போ இந்த கணவர் மேலே நீங்கள் கொலை வழக்கு பதிவு பண்ணிங்கன்னா பிரசவம் பார்க்குற மருத்துவமனையும் அந்த மருத்துவரோ இல்லை மருத்துவமனையும் அவங்க பொறுப்பு ஏற்றுப்பாங்களா, இல்லை அவங்கள தான் நீங்கள் கொலை வழக்கில் கைது பண்ணுவீங்களா? அவங்க எப்படி அதான் முதல்ல கையெழுத்து போட்டுறாரு. அப்போ அவங்களுக்கு மட்டும் என்ன நீங்கள் பாரபட்சம்? அது எப்படி கணவர் பொறுப்பாக முடியும்? இதுக்குதான் அலோபதியோட இதுதான். அதுதான் அப்போ இதுக்கு சாதகமாக போகுது. அப்போது சட்டப்படி பிரசவம் வீட்டில் பார்க்கறது சட்டப்படி குற்றம் அப்படின்ற அளவுக்கு இவங்க போகணும். தெரியல. இப்போ அருண்ராஜ் அவர்களே வீட்டில் பிறந்திருப்பாரா இல்லை ஆஸ்பத்திரியில் பிறந்திருப்பாரான்னு அவருக்கு இருக்க வயசு அவருக்கு தான் தெரியும். அது அந்த காலத்தில் அவருக்கு தான் தெரியும், அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். ஸோ வீட்டில் குழந்தை பிறகுதுன்றது ஒரு சாதாரண விஷயம் தான். அந்த காலத்தில் சுலபமாக எல்லாருமே அந்த மாதிரி அந்த சுகப்பிரசவம் ஆகும், ஆப்ரேஷன்லாம் அதிகம் ஆகாது. ஸோ வீட்லேயே இருந்தாலும் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் இறப்புன்றது எப்பயாவது ஒரு விபத்து நடக்கிறது தான் செய்யுது. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எங்கே குழந்தை பெற்றுக்கணும், எந்த மருத்துவத்தை பின்பற்றணும், அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். அதில் போய் அரசாங்கம் மூக்கணும் வச்சுக்கிட்டு நீ இதைத்தான் பண்ணணும், இதைத்தான் சாப்பிடணும், இதை தான் குடிக்கணும், இந்த மாத்திரை தான் பயன்படுத்தணும், இதை தான் செய்யணும் அப்படின்லாம் கட்டாயப்படுத்தக்கூடாது. ஒருத்தவங்க எனக்கு தெரியும், எனக்கு அந்த அறிவு இருக்குது, வீட்லேயே எப்படி குழந்தை பெற்றுக்கணுன்ற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்குது, என்னை பார்த்துக்க எங்கள் பாட்டி இருக்கிறாங்க, இல்லை எங்கள் ஏரியாவில் மருத்துவம் வச்சுருக்காங்க, நான் பெற்றுப்பேன், நானும் அதை அப்படிதான் பிறந்தேன் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துட்டு போறாங்கன்னா அது அவங்க விருப்பம். அதை நீ சட்டப்படி எப்படி குற்றமாக்க முடியும்? அது நீ அதுல ஒரு தவறு நடக்கும்போது அது அவங்களுடைய இழப்பு. அது அவங்க பார்த்துப்பாங்க. இப்ப மருத்துவமனையில் நடக்கிற இழப்புக்கும் என்ன பண்ண முடியும்? டாக்டரை வந்து நான் கடவுளா பாக்குறோம். ஆனா அவங்க என்ன சரி உங்க குழந்தை இருந்துச்சுமா நான் இன்னொரு குழந்தைய வரம் கொடுக்குறாங்களா? ஸோ சாரி, உங்க குழந்தைய காப்பாற்ற முடியல. ஒரே டைலாக் பேர் மட்டும் அப்படியே கண்ணாடி கேட்டுருது, நடந்துச்சுங்க, எங்களால காப்பாற்ற முடியல. அதுக்கு வந்து அது ஆக்சுவலா அவங்க மேல தப்பாவும் இருக்கலாம், இல்ல உண்மையிலேயே பிரச்சனையால இறந்துக்கலாம். எது நடந்தாலும் எங்களால காப்பாற்ற முடியல சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி வந்து அப்போ அங்கே அப்படி இருக்கும்போது இங்கே இப்படி பண்ணுறதுலாம் பாரபட்சம் பார்க்குறதுலாம் அது வந்து தவறு. ஸோ அதான் நான் சொல்கிறோம்ல, நம்ம வந்து அவங்க முடிவு எடுத்துப்பாங்க, நம்ம அதுக்கு ஆதரவு கொடுத்தோ இல்லை அப்படி தான் பெற்றுக்கணும் இங்கே போவே கூடாதுன்னு நம்ம சொல்லலை, ஓகேவா? நம்மளும் அதை சொல்லலை, அலோபதிக்கு போவே கூடாது, அது வியாபாரமாக இருக்குது, அங்கே போகாதீங்க, உங்கள் குழந்தைய அங்கே பெற்றுக்காதீங்க அப்படின்லாம் நாங்கள் யாரும் சொல்ல வரல. ஆனால் அந்த பக்கத்தில் வந்து சொல்கிறாங்க பாருங்க. ஒரு சிலருக்கு இப்போ நம்ம ஏதாவது அவசரம், கை உடஞ்சிருச்சு, இப்போ ஏதாவது வெட்டுப்பட்டுச்சுன்னா அதுக்கு அலோபதி தான் இப்போதைக்கு உடனடியாக இருக்கலாம். அப்போ கூட அது அவங்க விருப்பப்பட்டதான். சித்த மருத்துவத்தில் கட்டு போடலையா? சித்த மருத்துவத்துல ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, தையல் போடக்கூடாதுன்னு. அந்த மாதிரி அவங்க கட்டு போடுறது அங்கே போய் போட்டானே எங்கே போய் போட்டானே அது அவங்க விருப்பம். கட்டு போடலாம், தையல் போட முடியாது. ஆக்சுவலா இந்த மாதிரி வந்து இப்போ சொல்ற இப்படிலாம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா அலோபதி ஆதிக்கத்தை வந்து அதிகமாக்கிட்டு மற்றதை ஒடுக்கி அலோபதி மட்டும் தான் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு மாஃபியா அப்படிதான் பண்ண நினைக்கிறாங்க. அதுல முக்கியமா மகப்பேறுல பாத்தீங்கன்னா மற்ற எந்த ட்ரீட்மெண்ட்டாவது பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்போ நீங்க கை உடைஞ்சது, கால் உடைஞ்சது, அதுக்கெல்லாம் நீங்க இங்க வந்து தான் கட்டு போடணும், இங்க வந்து தான் நீ தையல் பண்ணணும், அதுக்கெல்லாம் வந்து புத்தூர்ல தான் போட்டுட்டு இருக்காங்க. அது மாதிரி பண்ண முடியாது. அப்போ மக்கள் தெளிவா தெரிஞ்சு நான் எங்க கட்டு போகணும், நீ என்ன முடிவு பண்றது? எங்க ஊர்ல நான் போட்டுப்பேன், நான் புத்தூர் கட்டில் போடுவேன், நாட்டு மருந்துக்கு வைத்தியம் இருக்கிற எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாரும் எங்க ஊர்ல நான் எனக்கு தெரிஞ்சு அங்க சரியாகுதுப்பா, அங்கதான் எனக்கு என் கண்ணுக்கு அங்கே நல்லா இருக்குது ட்ரீட்மெண்ட் பண்றாங்கப்பா, நாங்கள் பார்த்துப்போம், அது ஏன் இஷ்டம்னு சொல்றாங்கல்ல. ஆனா இப்ப மகப்பேர்ல பாத்தீங்கன்னா மக்கள் மனம் தான் மாறி இருக்குல்ல, மாத்திட்டாங்கல்ல. அப்பவே இங்க பிறந்தாதான் நல்லா பிறக்கும் மாதிரி மக்கள் மனசுல மாத்திட்டாங்கல்ல. அப்படி இருக்கும்போது மக்களை ஏத்துப்பாங்க, சட்டப்படி குற்றமாக்கிட்டா அப்படின்றது. இப்போ அந்த பழக்கிறாங்கல்ல புது ஆட்கள் வந்து இதை நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக நீங்கள் வீட்லேயே குழந்தை பெற்றுக்கலாம், நாங்களாம் பெற்றுக்கிறோன்ற ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கிறாங்க நிறைய பேர். அதில் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடந்துட்டா, ஓகேங்களா? அவங்களுமே சேஃபாக பார்த்து பண்ணணும். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா வீட்டில் பிரசவம் பார்த்து உங்களால் சேஃபாக குழந்தை பிறக்கணும் தெரிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள்.
தெரிஞ்சவங்க இருக்காங்க. அதெல்லாம் அதாவது அனுபவப்பட்டவங்க உங்களுக்கு அதாவது இடத்துல இருக்கணும், அனுபவப்பட்டவங்க இருக்கணும். உங்க பாட்டிக்கோ யாருக்கோ உங்களுக்கு அனுபவம் இருக்கணும், நெருக்கமானவங்களுக்கு. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப அனுபவமா இருக்கிற இருந்தா மட்டும். அதாவது நிறைய குழந்தையே இது பிறக்கிறதுக்கு உதவி பண்ணவங்க, ஓகேங்களா, அந்த மருத்துவ நிறைய பிரசவம் பார்த்தவங்க, அவங்க பாரம்பரியமா பண்ணிட்டு வரவங்க. அவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க மூலியமா நீங்க வீட்லயே பெத்துக்குங்க. ஆனா நானே கத்துக்கிறேன், நானே பழகிறேன்னா அந்த மாதிரி எடுக்காதீங்க. அதுக்கு நீங்க அலோபதிக்கே போலாம், அதுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்காம போகலாம். அப்படி இருந்தாங்கன்னா பாருங்க, அவங்கள்ட்ட இருந்து நீங்க அந்த கத்துக்குங்க, அந்த முறையை எப்படி அவங்க பாக்குறாங்க, எப்படி பண்றாங்க, என்ன பிரச்சனை வந்தா எப்படி சரி பண்றாங்கன்னு தாராளமா கத்துக்குங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. அடுத்த தலைமுறைக்கு நீங்க அதை சொல்லி கொடுத்துட்டு போங்க, அதுவும் தவறு கிடையாது. ஆனா எனக்கு தெரியாது, ஆனா நான் வந்து நினைக்கிறேன் வீட்டுல எக்ஸ்பெரிமென்ட் மாதிரி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க, அது தவறு. அதுக்கு நீங்க குழந்தை தான் சேஃப் முக்கியம், நீங்க அங்கேயே பெற்றுக்கலாம், ஹாஸ்பிட்டல். அதனால தெரியாம பண்ணாதீங்க. இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் 2 பேர் தெரியாம பண்ணிடுறாங்க, அதுதான் பிரச்சனை ஆகிடுது. அதனால மொத்தமா தெரிஞ்சு பண்றாங்க பாத்தீங்க, நல்லா தெரிஞ்சு விஷயம் அவங்களுக்கும் பிரச்சனை ஆகுது. இவங்க இதான்டா நேரம், இதான் சான்ஸ், இதை ஒழிக்கணும், மீடியா வச்சு ஃபுல்லா மக்கள்கிட்ட வந்து தவறா கொண்டு போய் இது சேர்த்து இதை வந்து நம்ம சட்டப்படியே ஆக்கிடலாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அலோபதியில் நடக்காத மாதிரியும் சித்த மருத்துவம், நாட்டு மருத்துவங்கள், வீட்டு மருத்துவத்துல மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கிற மாதிரி. அதுக்கு அன்னைக்கு ஒரு 2-3 நாளைக்கு அதான் ஹெட்லைன்ஸே. நிறைய விஷயம் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலன்ற மாதிரி நடந்துட்டு இருக்கு. கன்னியாகுமரியில் இந்த அணுக்கனிம சுரங்கத்துக்கு அனுமதியை நீட்டிக்கிறதா இருக்கட்டும், எவ்வளோ விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். இவங்க பண்ணுறது எதுவும் சரி கிடையாது. நம்ம தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், தவறை திருத்திக்கணும்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா திமுக அதிமுகனா 50 வருஷமா நீ ஆட்சி செஞ்சுட்டு இனிமேல் தவறை திருத்திக்கணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்கள் இப்போதான் ஆட்சி வந்து ஒரு 60 நாள் 70 நாள் ஆயிருக்குமா? ஸோ தவறை திருத்திக்கிட்டு வாங்க, தவறை திருத்திக்கிங்கன்னு நம்ம விமர்சனம் பண்ணுறோம். அதுக்காக போயிட்டு அவங்கள எதிர்க்கிற மாதிரி நான் கடிக்கிற மாதிரி அவங்கள போயிட்டு பண்ண முடியாது. ஏன்னா அவங்க 50 வருஷமா இருந்து எத்தனையோ வாய்ப்புகள் கொடுத்து திரும்ப திருத்திக்குவாங்கன்ட்டு திருந்தல. இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நேரத்தில் இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த வாய்ப்பை வந்து இவங்க சரியா பயன்படுத்திக்கிங்க, நீங்க தவற திருத்திக்கிங்கன்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. திருத்தல இந்த ஆட்சியில் இவங்க எதையுமே திருத்தல, தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டே வராங்கன்னா கண்டிப்பா இவங்களையும் நம்ம எதிர்க்கணும். கண்டிப்பா அப்பதான் எதிர்க்க முடியும். அப்பதான் மக்களுக்குமே வந்து இப்படி போகும்போது தான் மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கும். ஓகே, இவங்க கரெக்டாக விமர்சனம் வைக்கிறாங்க, கரெக்டாக இது பண்ணுறாங்க, அவங்க தவற திருத்திக்கு வேலை அப்புறம் எதிர்த்து தானே ஆகும் அப்படின்னு அந்த எதிர்ப்பு மனநிலையே நம்ம கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் போது அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அதை விட்டுட்டு நான் எதை பண்ணாலும் நான் எதிர்ப்பேன், இவங்க இருக்கக்கூடாது, எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி போனால் நான் கடிச்சு வைப்போம் போய் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. மக்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? அப்போது உனக்கு வந்து ஒருத்தர் மாற்றி ஆட்சிக்கு வருது பிடிக்கல, ஏற்கனவே இப்போ இந்த மாற்றி ஆட்சி வர்றது இருக்குல்ல, இது மக்கள் தானே எல்லாரும் தானே ஓட்டு போட்டு, இதெல்லாம் யாரும் நடக்கும்னு நினைச்சோமா? நம்ம திடீர்னு நடக்காதது, நம்ம நினைச்சு கூட பார்க்காத நடந்திருக்குல்ல, அவங்களே நினைச்சு பார்த்து. இப்போ மக்கள் அந்த மனநிலை மாற்றி தானே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஆட்சி மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க வந்து பொறுமையாக நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு எடுத்த உடனே நம்ம ரொம்ப கடிச்சோன்னு வச்சுங்களேன், ரொம்ப வந்து போயிட்டு இவங்க இருக்கவே கூடாது, இப்பயே பதவி விட்டு விலகணும், உங்கள் ஆட்சி கழுவணும், இல்லை ஏதாவது ரொம்ப வன்மையாக பேசணும், ரொம்ப பேசணும்னா மக்களுக்கு என்ன புரிதல் வரும்னா, என்ன இவங்களை எப்படி எதிர்க்கிறாங்க அப்படின்னா இவங்க பெருசாக பண்ணிட்டாங்கன்னு தான் தோணும். ஏற்கனவே திமுக அதிமுக இவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இவங்க எதிர்க்கிறாங்க, புதுசாக வந்தவங்கன்னு தான் தோணும். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், தவறை திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்போம், இவங்க திருத்திக்கிறாங்களான்னு பார்ப்போம், விமர்சனத்தை வைப்போம். திருத்திக்கலாத பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக கடுமையாக எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வரும், கண்டிப்பாக எதிர்ப்போம். இந்த காணொலி முழுமையாக பார்த்து எல்லாருக்கும் நன்றி. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு மருத்துவத்துறையில். ஸோ அதை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.